அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நான் பேசுகிறேன். நீங்கள் ராமர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர் வீட்டில் சண்டை, வம்பு வழக்கு, இதெல்லாம் எனக்கு தீரணும் சார், பெரிய பிரச்சனையாகவே இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்கிறாருன்னு முதல்ல பார்க்கணும். அவர் தான் வம்பு வழக்கு சண்டைக்குரியவரும் கடனுக்குரியவரும் அவர் தான். அப்போ வம்பு வழக்குக்குரியவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இப்போ பொதுவாக மேசத்தில் இருக்கார் சார், 6ஆம் அதிபதி மேசத்தில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். தோரம் பருப்பு தானம் கொடுக்க வேண்டும் முருகன் கோவிலுக்கு. அங்கு சென்று வழிபட்டு 6 நல்லெண்ணெய் விளக்கு போடணும். முருகன் கோயிலுக்கு சென்று 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஏற்றுனீங்கன்னா வம்பு வழக்கு குறையும். ரிஷபத்தில் இருக்கார் சார் அப்படின்னா, பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்து பிரதோஷ வழிபாடு பண்ணணும். பண்ணீங்கன்னா வம்பு வழக்கு குறையும். அதே மாதிரி மிதுனத்தில் இருக்கார் சார் அப்படின்னா, பெருமாள் கோவிலுக்கு சென்று 6 நல்லெண்ணெய் தீபம், சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் 6 தீபம் ஏற்ற வேண்டும். இதை தொடர்ந்து 7 வாரம் செய்யணும். வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு தொடப்பம் வாங்கி கொடுக்க வேண்டும். பெருமாள் கோயிலுக்கு தொடப்பம் வாங்கி கொடுக்கணும். சுத்தம் பண்ற தொடப்பம். அதை முருகன் கோயிலுக்கும் வாங்கி கொடுக்கலாம், சிவன் கோயிலுக்கும் அதை வாங்கி கொடுக்கலாம். இப்போ பெருமாள் கோயிலுக்கு தொடப்பம் வாங்கி கொடுத்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா சுத்தம் செய்கிறோம். வம்பு வழக்கு நமக்கு சுத்தத்தை கொண்டு போகும். அடுத்து கடகத்தில் இருக்கார் சார் அப்படின்னா, திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு சென்று அந்த தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்களை வாங்கி கொடுக்கணும். 6 நல்லெண்ணெய் தீபம் போடணும். அடுத்து சிம்மத்தில் இருக்கார் சார் அப்படின்னா, குலதெய்வம் கோயிலுக்கு 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு அங்கே தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்களை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வம்பு வழக்குகள் குறையும். மிதுனத்தில் இருக்கார் சார் அதே பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை நாளில் தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுத்து 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வரணும். துலாத்துல இருக்கார் சார் கண்ணில இருந்து அடுத்து துலாத்துக்கு வரும். மிதுனம் முடிஞ்சு, கடகம் முடிஞ்சு, செம்மம் முடிஞ்சு, இப்போ கன்னி முடிஞ்சு, இப்போ கண்ணில இருந்தா பெருமாள் கோவிலுக்கு சென்று தொடக்கம் தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுக்கணும். அந்த 6 நல்லெண்ணெய் தீபம் போடணும். வம்பு வழக்குகள் குறையும். துலாத்துல இருக்கார் சார் அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரணும். விருச்சிகத்தில் இருக்கார் சார், முருகன் கோவிலுக்கு சென்று தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் 6 நல்லெண்ணெய் தீபம் போடணும். போட்டு வந்தீங்கன்னா வம்பு வழக்குகள் குறையும். அதே தனுசுல இருக்காரு, 6ஆம் அதிபதி தனுசுல இருக்காரு,
ஆலங்குடி குருவோ அல்லது திட்டை குருவோ கோவிலுக்கு சென்று தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் 6 நல்லெண்ண தீபம் ஏற்ற வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு முறை அந்த செய்யக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு உங்க ஊர்ல உள்ள கோயிலையே இந்த குரு கோயில் குரு கிருஷ்ணாமூர்த்திக்கு அந்த இதை நீங்க பண்ணலாம். இப்போ என்ன தொடர்ந்து நம்ம 7 வாரம் ஆலங்குடிக்கோ திட்டை குருக்கோ போகணும்னு தேவையில்லை. ஒரு தடவை போயிட்டு வந்தோம். அடுத்து நகரத்தில் இருக்க சார் திருநள்ளார் கோவிலுக்கு சென்று தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்கி. அதே மாதிரி கும்பத்தில் இருக்காரு திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் கொங்கு சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுத்துட்டு 6 நல்லெண்ண தீபம் போட்டு வரணும். மீனத்தில் இருக்கார் சார் திட்டை குருவோ ஆலங்குடி குருவோ தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். வம்பு விளக்குகள் சண்டை இது மாதிரி வழக்கு இருந்தாலும் எது இருந்தாலும் அது உங்களுக்கு தீர்வு ஆயிரும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி அஸ்வினி மகம் மூலத்தில் உட்கார்ந்துருக்கிறார் சார் அப்படின்னா பிள்ளையார்பட்டி சென்று தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுத்து 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா ஒரு முறை அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அடுத்து உங்க ஊர்ல உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு நீங்க செய்யலாம். அடுத்து பரணி பூரம் பூராடத்தில் இருக்கார் சார் அப்படின்னா துர்க்கை அல்லது அம்பாள் கோவிலுக்கு தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுத்து 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் அஸ்வினி மகம் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் பரணி பூரம் பூராடத்தில் வந்து வெள்ளிக்கிழமை இதை வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு அம்பாள் கோவிலுக்கு தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் 6 நல்லெண்ணெய் விளக்கு கடன் வம்பு வழக்கு இதுவும் சேர்ந்து குறையும். அடுத்து கிருத்திகை உத்தரம் உத்தராடத்தில் 6ஆம் அதிபதி இருக்கார் சார் அப்படின்னா சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே உள்ள முருகருக்கு தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் 6ஆம் அதிபதி இருக்கார் சார் அப்படின்னா இங்கேலூர் சந்திரன் கோயிலோ அல்லது கிருஷ்ண பரமாத்மா கோயிலோ அல்லது அம்பாள் கோவிலுக்கோ சென்று தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் 6 நல்லெண்ணெய் விளக்கு திங்கட்கிழமை நாள். அடுத்து மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் சார் இதில் 6ஆம் அதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கலூர் சந்திரன் அல்லது முருகன் கோவில் அங்கு சென்று சமையல் உபகரணங்கள் தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் நல்லெண்ணெய் 6 தீபம் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு பிரச்சனையிலிருந்து விடுபட வைக்கும். அடுத்து திருவாதிரை சுவாதி சதயத்துல 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறார் சார் அப்படின்னா நீங்க பள்ளி வாசல்களுக்கு தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்களை பள்ளி வாசலுக்கு வாங்கி அங்க நல்லெண்ணெய் தீபம் போட முடியாது. அதே நேரத்துல ராகு கால நேரத்துல உங்க ஊர்ல உள்ள சிவன் கோயில்ல உள்ள அந்த நவகிரகங்கள்ல உள்ள ராகு கேதுக்களுக்கு 6 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்க உங்களுக்கு கடன் வம்பு வழக்குகள் குறையும். அதே மாதிரி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் 6ஆம் அதிபதி இருக்கார் சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குரு கோவிலுக்கு சென்று தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுக்கணும். வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வம்பு வழக்குகள் குறையும். அதே மாதிரி உங்களுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதியில 6ஆம் அதிபதி இருக்கார் சார் அப்படின்னா சனீஸ்வரர் கோவிலுக்கு அதாவது குச்சனூரோ அல்லது திருநள்ளாரோ அல்லது கொங்கு சனி திருக்கொள்ளிக்காடோ இந்த சனீஸ்வரன் கோவிலுக்கு சென்று தூய்மை பணி செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுக்கணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும்.
இப்படி ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்குகள் குறையும், கடன் சுமையும் குறையும், நோய் நொடிகள் பாதிப்பு இருந்தாலும் குறையும். ஆகவே இந்த ஆன்லைன் ராம டிவியை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, எனக்கு ஷேர் பண்ணி, எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.